Hello guys, welcome back to Mr. Akshay channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Prince of Persia The Two Thrones அதோட வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 5 அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில பல பார்ட்ல நான் போட்டுருப்பேன். முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். அது முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன பார்ட் நம்ம கரெக்டாக இங்கே தான் விட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு தடங்கள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் பார்த்தீங்களா 2 பேர் இருக்கிறானுங்க. இப்போ அவனுங்களை நைஸாக போயிட்டு அப்படியே போகிறோம். இவனுங்களை ஃபைனில் அப்படியே காலி பண்ணிடுறேன். ஒன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இவன் செதுக்குறான். அந்த சவுண்ட் கூட கேட்காம அந்த பக்கம் வேடிக்கை அவ்வளோதான் மூச்சு விட்டாச்சு. இப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு முடியல. அது அங்கே ஒருத்தவங்க இருக்கிறான் பார்த்தீங்களா. இவன் இந்த பக்கமாக திரும்பின பிறகு நம்ம போகலாம். இருங்க டேய் சீக்கிரம் திரும்பிடா. திரும்பிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு ஜம்ப் பண்ணி பார்க்கல ஏண்டா அங்கேருந்து குதிக்கிறேன். அது கூட தெரியல சவுண்ட். ஓகேங்க, இவனை மூச்சு விட்டாச்சு. இப்போ எதிரில் ஒருத்தர் இருக்கிறான். அவன் அந்த சைடு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த சைடு அவன் திரும்புகிறான். இந்த சவுண்ட் கூட கேட்காது. அங்கேருந்து இப்படிக்கா ஜம்ப் பண்ணுறேன். அந்த சவுண்ட் கூட கேட்காது. அங்கே என்னடா பேராக பார்த்துனுங்கிறேன். அவ்வளோதாங்க, மூச்சு விட்டாச்சு எப்படியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பயணத்தை தொடர்ந்து போயினே இருப்போம். இப்போ ஏன் இந்த மாதிரி மேலேயும் சுற்றின்னு வரோம் அப்படின்னா, போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போயின்னு இருந்தோம். கீழே போகும்போது நம்மளுக்கு என்னன்னா ஆட்கள் வந்துனே இருக்கிறானுங்க. வர நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரச்சனை ஆயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்டாப்ஸ் வழியாக போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த வழியாக இப்போ நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கேயும் பாருங்க எத்தனை பேர் வந்துனே இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாரும் மூச்சு விட்டு நம்ம ஸ்லைஸாக கிளம்பணும். ஓகே, இப்போ அப்படியே இப்படிக்கா போயிட்டு ஜம்ப் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறான். அவனை அப்படியே பார்த்துக்கிறேன் நான். முதல்ல அப்படியே கீழே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அவனை அடிக்கலாம். பட் ஏன் அப்படி வெயிட் பண்ணுறேன்னா அது இங்கே ஒருத்தர் இருக்கிறான்னா 1 அப்புறம் 2 அப்படின்னா நம்ம பண்ண போகிறோம்னா டபுள் கில் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 2 பேரும் கிட்ட வாட்டுக்கிறேங்க. கரெக்டாக இவனை வந்துட்டோம். கிட்டவா அவ்வளோதான் வந்துட்டான். இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே டபுள் கில் பண்ணலாம். 1 இங்கே ஒரு சொருவு. இப்போ அப்படியே கழுத்தில் ஒரு சொருவு. இப்போ இவர் முதுகா அப்படிக்கு பாவி எப்பாடா நல்ல வேலைங்க. ரீகால் இருக்கிறதுனால தப்பிக்கிறோம். ஜஸ்ட் மிஸ். முதுகை கேட்கறதுக்குள்ளே நம்மளை தள்ளி போட்டான் பார்த்தீங்கன்னா அவன். ஓகே, மூச்சு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கேட் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி அடித்து உடைக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றினுக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை மாடிக்கூடாது. ஏன் அப்படின்னா அவனை அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேட்டை போய் ஓப்பன் பண்ணி விட்டுருவான். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து நேரம் போனவங்க அவனுங்களை அடிக்கிறது ரொம்ப டஃப் ஆகிடும். இதுதான் நல்ல சான்ஸு. இப்போ அப்படியே இறங்கி இந்த பொழப்புக்கு 4 பேர் இந்த ஒரு சொருவு அப்படியே கழுத்து வயிற்று கீக்கிறோம். அப்படியே கழுத்துல ஒரு சொருவுறோம். அவ்வளோதாங்க, மூச்சு விட்டாச்சு. இவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி. இப்போ என்ன பண்ணலாம், இதை தூக்கி போட்டு அவன் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவன் வந்து. ஓகே, இப்போ எப்படியோ இந்த கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன வருதுன்னா தி ஐ ஆஃப் தி ஸ்டோவ். என்னது தெரியலிக்க. ஓகேங்க, ஒரு புது பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆகிருக்குது. அது என்ன பவர் அப்படின்னா இருங்க அது கீ ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணலாம். அந்த பவர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. போக இப்போ யூஸ் ஆகும். இப்போ யூஸ் ஆக போகுது. சரி ஓகே, இப்போ நேராக போயிட்டு இது பண்ணுறேன். ஆனால் பாவி யாருங்க இவன் சர்க்கஸில் வர மாதிரி வந்து ஏண்டா இவ்வளோ நேரம் எங்கடா இருந்தீங்க? அவனை இரு ஒருத்தரா ஐயோ நம்ம இருங்கடா ஒருத்தரா வாங்கடா. ஐயோ அச்சுக்கிறோம். அடிக்கிறாங்க. இருங்கடா ஐயோ அடிக்கிறானே. டேய் இருடா
ஒரு நிமிஷம் இரு, அவனை போடு. யாருக்கிட்ட அப்போ பாரு, அவன் பாருங்க ஸ்லோவாக சாப்பிடுவான். ஓகே இவன் தான். ஏய் அப்படிங்க பிளாக் பண்ணுறேன் நீ. வா இங்க கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ ஒழுங்கா அடி கொடுங்க. இவன் சவுத் ஓரமா போயிட்டு மேலே பாருங்க எழுத்து ஒரு அடியாச்சானா நம்ம காலி. அடிக்க விடக்கூடாது அவனை. இருடா. ஐயோ இன்னும் ஒரு அடியாச்சானா நம்ம காலிங்க. ஐயோ என்ன பண்றது முடியல. ஏதோ இந்த ரீகால் இருக்கிறதுனால ஏதோ தப்பிச்சுன்னு இருக்கிறோம். மாவானா இருடாடே. யாருக்கிட்டடா? பிரின்ஸு கிட்ட அவங்க மேல என்கிட்ட கீழே ஊந்துறான். அப்படி கீழே ஊந்து சாவு நாய. அப்பாடா ஒரு வழியா தள்ளி விட்டாச்சுங்க. அவங்க பாத்தீங்களா எழுத்து சுத்தம். ஆடா பாவி டேய். ஆட இந்த நாதாரி ஒன்றும் சாவலங்க. இது இந்த வரையுது அவ்வளோடே. ஐயோ இருடே கொஞ்சம் அடிக்க விடுறா தயவு செஞ்சு. இருடா பிளாக் பண்றாங்க பயங்கரமா. அவ்வளவுதான் போட்டு விட்டாச்சு. டேய் யாருகிட்ட? அப்பா கொஞ்ச நேரத்துல ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இவன் முதல்ல என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட இருக்கிற கத்தி எடுத்துக்கலாம். இருங்க மேல நமக்கு சுத்தமா போயிட்டு இருந்த இந்த கத்தி. சே இவனாங்க ரொம்ப ப்ளீஸ் ஒரு சிப்பாயிங்க. அவன் நம்மள இந்த நிலைமை ஆகிட்டானே. சே ஓகே அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நம்மளுக்கு அந்த காலத்தை ஸ்லோ ஆகுறோம் பாத்தீங்களா, அந்த பவர் இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்படியே ஸ்லோ பண்ணிட்டோம். ஐயோ இந்த இடத்துல வேற திக்கில் திணறமா போயிட்டு அப்பாடா ஒரே அட்டம் உள்ளணும்ல. சூப்பர் அருமை. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகுது கொடுக்குது. ஏன்னா எழுத்து மேல பாருங்க ஒரே ஒரு ட்ராப் தான் இருக்குது. ஆஹா சொல்லி முடியத்துக்குள்ள கரெக்டா சேவிங் பாயிண்ட் வந்துச்சு. ஸோ சேவ் பண்ணிடலாம் இங்க. ஓகேங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகணும். முதல்ல இதெல்லாம் வச்சு உடைக்கலாம். உடைச்சிட்டு மேலே பார்த்தா ஓகே இங்கே அவ்வளோதான் உச்சி விட்டாச்சு. இப்போ அப்படியே கீழே இறங்கி நேராக போக வேண்டியதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டர் இருக்குது. நேராக இதில் அப்படியே ஏறி போகலாமா? அவ்வளோதாங்க. ஏய் ஏன்டா கொஞ்சம் இது பண்றதுக்குள்ள போறவங்க வித்தியை காமிச்சிருக்கா பிரின்ஸு. நான் ஒரு பட்டன் நைத்துறேன், அவன் பாட்டு ஜம்ப் பண்றாங்க. ஓகே ஒரு வழியா மேல வந்தாச்சு. ரூல் ஸ்டாப்ஸ்ல போய் நேர்கொண்டு இருக்கிறோம். எப்போதான் நம்ம கீழே இறங்க போறோம்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கேயும் எனிமிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறான் அந்த விசிறு எனிமிஸ. இருவேன் நானே எனக்கு தெரியாம அப்படியே போட்டு முடிச்சு விட்டோம். ஏன் இப்ப இவ்வளவு பொறுமையா பேசட்டான்? அவன் நம்ம பாத்திரக்கூடாது. இருங்க அப்படியே இங்க ஒளிதான். ஒளித்து கரெக்டா? ஐயோ பாத்துட்டான். நானு அந்த இடத்துல ஒழிஞ்சிருந்துக்கணும். நான் நேரம் இங்க ஒழிஞ்சு தப்பா போச்சுங்க. சரி இங்க இது தெரியாது அப்படின்னு நினைச்சேன். ஆஹா இப்ப கரெக்டா டைமிங்ல நான் ஜம்ப் பண்ணணும். ஒரு இடத்துல விட்டா கூட அச்சிருவான். ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஏறிடுறான். அப்பா சூப்பருங்க. இப்ப நான் அப்படியே அங்க பாரு யாருக்கிட்ட டேய் கிட்டே வா. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சே. இருங்க ஏதோ கட்சின் ட்ரிகர் ஆகுது. You are the son of Shahraman, Prince of Persia? And you are the daughter of the Maharaj. We both seek the same thing. Perhaps we should journey together. Perhaps. Provided you can keep up. I grow tired of tests. It is simply her way. I assure you, she will prove a valuable ally. இப்போ அந்த கட்சியில என்ன பேசியிருப்பாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து இருங்க அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருக்கிறான். இவங்க முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன். இப்போ அப்படியே ஆஹா பட்டனை தெரியாத ஃபாஸ்ட் ஆகிட்டுங்க. இதே தான் தப்பு பண்ணுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. எப்படியா திருத்திக்கிறேன் இருங்க. கிட்டத்தட்ட இது 5வது பார்ட் போய் நிற்குது. இப்போ கூட நான் ஒன்றும் பழகல. சரி ஓகே இப்போ அந்த கட்சியில என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா ஆஹா இவனுக்கு பேசவே விட மாட்டானுங்க போல இருக்குது. ஏண்டா
ஒரு விஷயத்தை பற்றி பேசினுக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக வரீங்க. அவ்வளோதாங்க. அவன் ஒரே அடி போட்டு முடிச்சாச்சு. இவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம ஃபைட்லாம் போட்டு முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணலாம், அப்படியே தூக்கியில் போட்டுடலாம். அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. இனிமேல் எவன் வந்தாலும் நம்ம கண்டுக்கு போகிறதில்ல. இப்போ வந்து அந்த கட்சியில் என்னாச்சு அப்படின்னா, ஃபேரா வந்து கேட்ச்சு. அதாவது பிரின்ஸுக்கிட்ட இருக்கிற காலத்தின் வாழ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அதுக்கு வந்து பிரின்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் விசிறிக்கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னு. இருங்க, அதுக்குள்ள வந்து ஒரு கட்சிங்க இருக்கு. Glad you've come around. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரகசிய அறை தரப்பட்டு இருக்குது. அதாவது எதுக்குன்னா விசிறு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ சொல்லுந்த மாதிரி ஃபேரா வந்து கேட்டதுக்கு இது நான் விசிறுகிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்றதுக்கு ஃபேரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவை கொன்னான், அவனை வந்து நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபேரா சொன்னதுக்கு பிரின்ஸும் வந்து அதை தான் சொன்னார். நானும் இப்போ இந்த மாதிரி இந்த கோட்டை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே அவன் தான், அவனை நான் பழி வாங்கிறதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்லுவார். அதுக்கு வந்து பிரின்ஸு ஒன்றும் கேட்பாரு, நீ வேணா எனக்கு வந்து கம்பெனி தரியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் ஃபேரா வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட வழியை பாரு, நான் என்னோட வழியை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே கான்வர்சேஷன் முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் போகனா எப்படியாவது ஒன்றாவாங்களா என்னன்றது தெரியல. நம்ம போக தான் என்ன கதை எப்படி போகுது ஸ்டோரி அப்படின்றது புரியும். சரி, ஓகே. இப்போ பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு எங்கேயும் ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம். இப்போ இங்கேருந்து அப்படியே இங்கே ஒரு தாவிட்டு போய் கொண்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. நேராக மேலே இந்த பக்கம் சவுத்தில் ஏறிட்டு இங்கே ஒரு லேடர் இருக்குது. நேராக இருக்க மேலே ஏறிடலாம் எடுக்கலாம். இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறோன்றதே தெரியல. ஆனால் விசிறை கன்ஃபார்ம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும், அவனை பழி வாங்கி ஆகணும். இதுதான் நம்மளோட லட்சியம். ஓகே, இங்கே ஒரு சேவ் இருக்குது, இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாட்டா, பை பை.